ஓம் சாய்ராம். அத்தியாயம் 25. அகமத் நகர் தாமு அண்ணா வியாபார விவகாரம். தாமு அண்ணா என்பவர் தானியம், அரிசி, கோதுமை, பலசரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார். பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்து ரூபாய்க்கு 5 சேர் என வாங்கி 7 சேர் என விற்பாய் என கூறினார். எனவே இந்த வியாபாரம் கைவிடப்பட்டது. தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது. பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகி விடும் போல் தோன்றியது. ஆனால் ஓரிரண்டு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்து விலைகளெல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன. எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டம் அடைந்தனர். இவ்விதியிலிருந்து தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார். மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்ச வியாபாரமும் பயங்கரமான நஷ்டம் அடைந்ததென கூற தேவையில்லை. பஞ்ச தானியம் என்ற 2 வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்திலிருந்து தன்னை காப்பாற்றியதை கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார். தாமு அண்ணாவின் வாக்குமூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்திற்குரியது. ஒருமுறை நான் அவர் திருவடிகளில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் 2 கேள்விகள் எழுந்தன. பாபா அவ்விரண்டிற்கும் விடையளித்தார். சாயி பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்களே, இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா? இதற்கு அவர் தம் வாய்மொழி குறிப்புகளில் பதிலளித்தார். பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார், எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடை ஆகும். ஆனால் அவ்வாறு இருக்கிறதா? பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன. மிக சிலவே மிஞ்சுகின்றன. 2வது கேள்வி என்னை பற்றியதாகும். பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன்? அப்போது நான் எப்படி வாழ்வேன்? இதற்கு பாபா, நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார். இந்த வாக்குறுதியை அவர் 1918ஆம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார், இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார். இது 1910-11 எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போன போது எனது சகோதரி இறந்தது. ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மனம் உடைந்து இருந்தேன். எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார். அப்பா குல்கர்னியின் வீட்டில் ஒரு பூரன் போலி சாப்பிட செய்து சந்தனம் பூச செய்தார். எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது. எனது 30 வருட நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை அதனுள் இருந்த ஒரு புனித மூக்கு வளையத்துடன் திருடிவிட்டான். பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன். மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான். இதுவே தாமு அண்ணாவின் வாக்குமூலம். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.